வணக்கம். குடும்பம் நடத்துவது எப்படி? என்னது சார்? என்ன சார் குடும்பம் நடத்துவது எப்படின்னு வர படிக்கணுமா? என்ன செய்யுது? பாழாப்பண மனுஷனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாயிடுச்சு. வாழும் கலை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. வாழ்ந்துதாங்கிறோம், ஆனால் வாழும் கலை சொல்லி வச்சுக்கிறோம். வாழ வெட்டிக்கிட்டேன். வாழும் கலை யார் எடுத்து கற்றுக்குறோம்? இது ஒரு பெரிய கேலி கூத்து. ஏன்னா அவர் விலகி நின்று பார்த்து கற்றுக் கொடுக்குறாராம்மா. ஏன்னா நாங்கள் கூட இருந்தே கற்றுக்க முடியாது. நீ எங்கே தான் விலை போய் கற்றுன்னு வந்தேன்னு எனக்கே தெரியல. இல்லை, ஒரு குழந்தை தூக்கத்து எப்படி யாருக்கு தெரியும்? பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பெற்றுக்காதவங்களுக்கு என்ன தெரியும்? சார் நாங்கள் நர்ஸ் படிச்சுக்கிறோம், எங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கி பார்த்துருக்கணும். படித்ததுனால தெரிஞ்சிச்சா, அனுபவிச்சதுனால தெரிஞ்சுதா? போய் குழந்தைங்கள போய் தூக்கி பார்த்தா தானே எதுவுமே தூக்கம். ப்ராக்டிக்கலே இல்லாமல் வந்து தீரி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இப்போ குடும்பம் நடத்துவது எப்படி நான் பேசலாம் தானே? ஏன் குடும்பம் நடத்திங்கிறப்பா ஒரு பொண்டாட்டி 2 புள்ள பேத்து வாழ்ந்துனுக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணலாம்? குடும்பம் நடத்துவது எப்படி? குடும்பத்தை சீராகவும் சிறப்பாகவும் வாழ்க்கும் குடும்ப வாழ்க்கையை நான் எப்படி நடத்துறது? குடும்பம்னா என்ன? முதல்ல குடும்பம் என்றால் என்ன? அடிப்படையாக நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கணும். குடும்பம் என்றால் என்ன? இந்த குடும்ப முறை எப்போது ஏற்பட்டது? இது சரிதானா தவறு தான்? நான் குடும்ப அமைப்பு அல்லது சோசியல் செட்டப்பு இது வந்து ரொம்ப விசேஷமானது. குடும்பமாக அப்படி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆர்கனைசேஷன். ரொம்ப 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 காலத்துக்கு அப்புறமா முன்னாடி, அதாவது மிருகங்களாக இருந்ததுக்குலேருந்தே நம்ம என்ன இருக்கிறோம்னா குடும்பமாக இருக்கிறோம். இன்றைக்கும் மிருகங்கள்லாம் குடும்பமாக சில மிருகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிங்கம் ஒரு குடும்பமாக இருக்கும். சிங்கம் ஒரு குடும்பமாக இருக்கும். யானை ஒரு குடும்பமாக இருக்கும். அப்பா அம்மா புள்ள குட்டி அப்படி தான் ஒரு யானை ஒரு செட்டப் ஒரு குடும்பமாக போவோம். யானைங்கள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பமாக இருக்கும். குடும்பமாக எல்லாமா இருக்குமானா புறா காக்கா பறவைங்க இனங்கள் எல்லாமே பெரும்பகுதி குடும்பமாக இருக்கும். ஆனால் பிள்ளைங்க உறவுங்கள்லாம் வச்சுக்காது. பறக்க தெரிஞ்சவொடனே தட்டி விட்டுட்டு குடும்பம்னா அங்கே புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் இருப்பாங்க. யானை மட்டும்தான் குட்டியை வச்சுன்னு இருக்கும். அதுவும் வளர்ந்துச்சுன்னா விட்டுரும். நாம் குடும்ப உறவு மிருகத்துலேருந்து மாறுபட்டுருக்குது. நாம் குடும்பத்துக்கும் மிருகங்கள் குடும்பத்துக்கும் நிறைய மாறுபட்டுருக்குது. அவைகள் தேவைகளுக்காக ஒரு கூடை கட்டும், முட்டையிடும், அழகாக்கும், பொறிச்சிடும். அது பிறந்துச்சுன்னா பறந்துச்சுன்னா போயிடும். நாம் அப்படி கிடையாது. பிறந்து நம்ம குட்டி போட்டது எதுடானா பிற்காலத்தில் நம்ம காப்பாற்ற பார்த்துக்க. நம்ம ஏன்டா நமக்கு ஒரு புள்ள இல்லையா கொல்லி போகிறதுக்கு? ஏன்னா பொண்ணு கொல்லி போடக்கூடாது பார்த்துக்க. சரியா? அம்மாவுக்கு போகிறதுக்கு இருக்கிறான், அப்பா போகிறதுக்கு 2 புள்ள ஒன்றும் இப்போ கொல்லி போகிறதுக்கு. அப்போ பொண்ணெல்லாம் கணக்கில் இல்லையா? பொண்ணு கணக்கில் இல்லை. பொண்ணு கொல்லி போடக்கூடாது இல்லை. அதனால் என்ன கிடையாது, கொல்லி போகிறது கிடையாது. இது மாதிரிலாம் அதுக்காகவே சொல்லி நம்ம பார்த்து எனக்கு ஒரு 6 புள்ள. செல்வனாவே எங்கள் மாமா சொல்லுவார், செல்வனாவே புள்ள தான் 12 பேத்து விட்டு. செல்வமே என்ன தான் 16 பேத்துன்னா அதான் அர்த்தம். 3 நாள் குறையுது கணக்கில். இது மாதிரி கணக்கு போட்டு வேறு மாதிரி. குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோசியல் செட்டப் எப்படி ஏற்பட்டுச்சு, குடும்ப அமைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? பொய்யும் வழுவும் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? 2 பெற்றோருக்கும் உண்டு. இப்போ இந்த குழந்தை இன்னாருக்கு பிறந்ததுன்னு எப்போ தெரியும்? அந்த ஒரு பெண் ஒரு ஆணோட மட்டுமே உறவு வச்சுருந்தா தான் அந்த குழந்தை இவரோட பிறந்ததுன்ட்டு. அந்த ஒரு பெண் 10 ஆணோட உறவு வச்சுருந்தா அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது தெரியாது. யார் அது பொறுப்பாக பார்க்குறது? இந்த கேள்வியை சகஜ நிலையிலிருந்து கேள்வி கேட்டு இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னு கிடையாது. இந்த குடும்பத்தை எப்படி ஏற்படுத்தலை? இப்படி ஒரு கேள்வி கேட்டு இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டு நடந்தது இல்லை. என்ன நடந்ததுன்னா, வலுவான ஒரு மனிதன் தன்னுடைய வாரிசு தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு பொம்மையேட்டும் போய் அடிமைப்படுத்தி வைக்கிறது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சோசியல் செட்டப் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலுவான மனிதன் தனக்கு பிறந்த குழந்தைய தனக்கு மட்டும்தான் அந்த பிறக்கணும்னு சொன்னால் அந்த பெண் என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தினா தான். அவள் வேறு யாருக்கிட்டையும் போகாமல் இருந்தால் தான் என்ன ஆகும்? எனக்கு தான் பிறந்தது இந்த குழந்தைன்னு எப்போ சொல்ல முடியும் அவன்? அப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி தான் குடும்ப அமைப்பை உருவாக்கியிருக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கே வந்தது சோசியலு? இல்லை எப்படி வந்துடுது செட்டப்புன்னா? அதனால தான் மன்னர்களுக்கு வாரிசு யாருன்னு தெரியும், மக்களுக்கு அந்த வாரிசு கிடையாது. ஸோ திருமணம் உறவே அல்லது ஒரு மனைவியை ஒரு பெண்ணை அடிமை கொள்றதுக்கான அதிகாரமே மன்னர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதாவது வலுவான மனிதர்களுக்கு மட்டும்தான், பலசாலிகளுக்கு மட்டும்தான். ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன இல்லை, இந்த மாதிரி ஒரு செட்டப்பு கிடையாது. அவங்களுக்குள்ளே எப்படியோ உறவு வச்சுப்பாங்க. யாரோ ஒரு புள்ள பொறுக்கும் எப்படியோ ஒன்று இருக்கும். மன்னன் வாழ்கிறதுனால வேண்டி அவனை வாழும்போது நாமளும் எப்படி வாழணும்? ஒரு வலுவானவன் எப்படி வாழ்கிறான்?
ஒரு பெண்ணை அடிமைப்படுத்திட்டு வாழ்கிறான். அப்போ எல்லோரும் என்ன ஆகணும்? அப்போது நல்லா இருக்கணும்னு சொன்னால் அடிமை பண்ணணுன்னு பெண்ணே அடிமையாக ஆகிறதுக்கு முற்படுறா. ரெண்டாவது பார்த்து கற்றுக்கும் போது என்ன நடக்குது? இங்கே பெண்ணுன்னா அவள் பார்க்குறா, அடிமையாக முற்படுறா. யாருக்கு? ஏதோ ஒரு செட்டப், ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அப்படின்னு அடிமையாக முற்படுறா. பெண் தேர்ந்தெடுத்தல் அப்படி தான் முதல்ல இருந்தது. ஆணை யாருக்கு நான் அடிமையாகணும்? யாருக்கு நான் அடிமையாக பார்ப்பேன்? யார் வலுவானவனோ, யார் விசேஷமானவனோ, யார் திறமசாலியோ, யார் புத்திசாலியோ, யார் என்னை காப்பாற்றுவானோ, யார் என்னை கடைசி வரைக்கும் வச்சுருப்பானோ அவனுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் அடிமையாக இருக்க இல்லது அவனை கூட தான் என்னால் ஒத்திசைவு கொள்ள முடியும். ஒரு முட்டாளுக்கு, ஒரு மிலேச்சனுக்கு, ஒன்றுத்துக்கு உதவாதுக்கிட்ட நான் என்ன பண்ண முடியாது? ஒத்திசைவு கொள்ள முடியாது. சர்வைவல் அப்படின்னு ஆகும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அணிலோ, சிங்கமோ, புலியோ, மற்ற உறவுகளோ பார்த்தீங்கன்னா மீனோ, திமிங்கலமோ, உயிரோ, ஜீவராசிகளோ பார்த்தீங்கன்னா சண்டை போடும் ஆண்களுக்குள்ளோ. எது வெற்றி பெறுதோ அதோட என்ன பண்ணோம்? அதுதான் போய் அந்த பெண்ணோட புணரும். அப்படி தான். அதனால தான் அது எப்படின்னா அந்த இனமே எப்படி இருக்குதுன்னா வலுவானதாகவே இருக்குது. இனம் எப்படி இருந்துனே இருக்குது? வலுவானதாகவே இருக்குது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நம்ம புத்திசாலித்தனமாக வளர்ந்ததுனால ஒன்றுமே இல்லாதவருக்கு, ஆதாரம் இல்லாதவருக்கு, நோய்வாய்ப்பட்டவருக்கு, இல்லை ஒல்லியாக இருக்கிறவருக்கு, தேகம் நோய்வாய் ஹெரிடிட்டியாக நோய் வர்றவருக்கு, இவரை கூடலாம் புள்ள பிறக்கும்போது பிள்ளையும் எப்படி ஆகுது? நோய்வாய்ப்படுது. 45 வயசுலேயே கண்ணு தெரியாத போகிற குடும்பங்க இருக்குது. நாக்க இப்படி உருட்ட முடியாத ஒரு ஃபேமிலி இருக்கத்தான் செய்யுது. வாழ முடியாத ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. முழுமையாக காலு கைகள்லாம் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு மனித இனம் இருக்க தான் செய்யுது. ஒரு சில ஊர்களுக்கு போனால் பிறகுற எல்லாருமே ஊமைகளாக, செவிடர்களாக இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குட்டையாகவே எல்லாருமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே? நாம் புத்திசாலித்தனமாக வாடுறதுனால, பகுத்தறிவோடு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வைவலில் சிறப்பான ஒரு குழந்தைகளை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே உருவாயிருக்குது? கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதா? உண்மை தானே நான் பேசுறதெல்லாம்? எங்கே நடந்துருக்குது? இந்த இடத்துல நடந்துருக்குது. இப்போது சோசியல் செட்டப்பு இல்லை இது ஏற்பட்டது சரி தப்பு இப்போ ஓசு பின்னாடி வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் அம்பக்கான விஷயம் அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா இருந்துங்க, இது ஒரு கம்யூனு, எப்படின்னா புள்ள பெற்றுங்க, எப்படின்னா வாழ்ந்துங்கன்றாரு. அந்த புள்ள யாரை போய் அம்மானு அப்பான்னு கூப்பிடும். ஆனால் இவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. இப்போ இவர் சொல்ல வர்றாரு உலகத்துக்கு எப்படின்னா வாழலான்ட்டு. இப்போ எப்படி வாழலாம்? சரியா அவர் சொல்கிறது? தப்பு இல்லையா? சரியா தப்பா? அப்போ குடும்பம் அப்போன்னா சரி இப்படி சொல்லுவோம், இவர் தப்புன்னே வச்சுக்கோம். ஆனால் அப்போ வலுவான குழந்தைங்களை உருவாக்குறது எப்படி? அந்த பக்கமும் ஒரு தப்பு ரைட் இருக்குது. இப்போ நம்ம குடும்பம்னு சொல்லி இதை தான் பேச போகிறோம்னா, குடும்பம் முதல்ல அடிப்படையில் இதை பேசும்போது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விரசமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் கேட்டு தான் ஆகணும், இதை கடந்து போகிறதுக்காக. அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆணும் பெண்ணு யாரை தான் சேர்க்குறோம்? ஒரு திருமணம், பெண் மீது ஆர்வம் இல்லாத ஒரு ஆணுக்கு, பெண் மீது ஆர்வம் இல்லாத ஒரு ஆணுக்கு, இல்லை ஆண் மீது ஆர்வம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் குடும்பம்? அது டெவலப் ஆகும் அங்கே. ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லை. இப்போ அவருக்கு ஆர்வம் இருக்குதா? அவர் தகுதியானவரா? அவர் உண்மையிலே நேசிக்கிறாரா? அப்படிலாம் பார்க்குறோமானா இல்லை, அது உண்மையிலே அப்படி இல்லை. ஆனால் தானாக சேர்ந்துக்கும் போது எப்படி தான் சேரும்? தானாக சேரும்போது ஆர்வம் உள்ள 2 தான் சேரும். ஆர்வம் மற்ற 2 சேர்ந்து வாழுமா? ஆர்வமே இல்லாத அது பாட்டு போதும் போடா, நம்ம பாட்டு பறந்தமா தெரிஞ்சமா தூண்டமா பேண்டமா போனோம் அப்படின்னு போயிடும். ஆர்வம் உள்ள தான் பக்கத்தில் என்ன ஆகுது? அதையும் பொம்பளையாகுது, அதையும் அழகாகுது, இல்லை இதையும் ஆம்பளையாகுது, இதையும் மீசெல்லாம் மொழிது, இதையும் இப்படி வித்தியாசமாகுது. ஆர்வம் உள்ளது தான் என்ன பண்ணோம்? சேரும். ஆர்வம் இல்லாத என்ன பண்ணாது? இப்போ ஆர்வங்கதோ இல்லையோ, பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, வயசாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆர்வம் தான் 15 வயசுலேயே காதல் கடிதம் எழுதியிருப்பார். அவர் எதுவும் வேணான்னு தான் அவர் பாட்டு ஆஃபீஸுக்கு போகிறாரு, வராரு, சம்பாதிக்கணும். அவர் வர கூட்டினது கல்யாணம் வர பண்ணி வச்சா என்ன பண்ணுவார்? அவர் தப்பு எங்கே நடந்துச்சு? கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகிடுது? அசிங்கமும் கூடவே சேர்ந்து ஏறுது. பாதிக்கப்படுறது இவர் கிடையாது, ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் போயிடுவார். ஆனால் அந்த புள்ள கல்யாணம் பண்ணி வந்த அந்த பொண்ணு, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அந்த ஆம்பளை. அப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலன்னா, பகுத்தறிவில் நம்ம வளர்ந்துன்னு வர பட்சத்தில் இதை நம்ம சிந்திக்கல. இல்லை சிந்திங்க, இப்போ இனிமேப்பட்டு நான் சொல்கிறதுனால வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த கேள்வியெல்லாம் எழுப்பிக்கலாம். குடும்பம் எப்படியோ உருவாச்சு மன்னனை பார்த்து அப்படின்னோடனே ஒரு ஆண் ஒரு பெண் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த ஆண் இந்த பெண்ணும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? குழந்தைங்களை அல்லது வாரிசுகளை உருவாக்குறாங்க. ஆண் வாரிசு, பெண் வாரிசுன்ட்டு அவங்களுக்கு என்ன போகிறதோ அது. லிமிட்டடா அன்லிமிட்டடா? எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை, எதுவரை இளமை இருக்குதோ அதுவரை, எதுவரை உறவு கொள்ள முடியுமோ அதுவரை, இப்படி தான் உறவுனாங்க. குடும்பம் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும் இருந்தது குடும்பமாக இல்லை. ஒரு குடும்பம்னா தாத்தா, பாட்டி, மச்சனை, மூத்தார், மாமியார்,
ஒரு நாத்தனார், ஒரு 10-15 ஆண் இருப்பான், ஒரு 10-15 பெண் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும். மனித குடும்பம் எப்படி இருந்தது, எப்படி உருவாக்கப்பட்டிருந்தது? ஒரு ஆண், ஒரு பெண், 2 குழந்தை, நாம் இருவர், நமக்கு இருவர், 4 பேர் தான். ஒரு பெட்ரூமு, ஒரு 10க்கு 10 ஒரு 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 ஹாலு, இவ்வளோ தான் இருக்கணும். முதல்ல செட்டாச்சு முதல் காலகட்டத்தில். அப்படி இல்லை. ஒரு குடும்பம்னா ஒரு பெரியவர் இருப்பார், அவருக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கும். அவருக்கே பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி இருப்பாங்க. இந்த பிள்ளை வந்தது அவங்க, இந்த வந்து இவங்க, இதுங்கெல்லாம் கூட்டமாக ஒரு இடம் வச்சுருப்பார், அங்கே கூட்டமாக வந்து நிற்பாங்க. அப்படி தான் குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி குடும்பம்னா நாம் இப்போ பார்க்குற குடும்பம் எப்படி? ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை, இல்லை 2 குழந்தை, எங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா 3 குழந்தை, ரொம்ப மிஞ்சி போனால் 4 குழந்தை. ஆனால் ஒரு 70-75க்கு முன்னாடி, அதாவது 50 57 இல்லை 70க்குள்ளே கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 10-12, 85க்கு அப்புறமா கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் 10-12 பிறக்காது முயற்சி செஞ்சாலும். அப்போது அப்படின்னா 12 பிறந்தது. இப்போலாம் நீங்களாம் டக்கு வச்சாலும் உங்களுக்கெல்லாம் 12 பிறக்காது, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கெல்லாம் பிறக்காதுன்னா உனக்கு பிறக்குமானா எனக்கும் தான் பிறக்காது. அது எனக்கு பிறக்காதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் 2 பேர்த்துக்கு முடிச்சு வச்சுக்கிறோம். அந்த மேட்ரில் இப்போ பிறக்காதுன்றது விஷயம் இல்லை. ஆனால் என்ன இல்லை, அந்த ஆரோக்கியம், அந்த உடல் அமைப்பு, அந்த 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 உற்சாகம், அந்த தெம்பு மனுஷனுக்கு இல்லை. அன்றைக்கி இருந்த மனிதர்களுக்கு எப்படி இருந்தது? நான் 5 பிள்ளை பெற்ற பேர் கூட அவன் கண்ணுக்கு அந்த பெண் எப்படி தான் தெரிஞ்சா? இளமையாகத்தான் தெரிஞ்சா. திரும்ப அவளுக்கு தேவைப்பட்டு தான் இருந்தது. அந்த பெண்ணோட அவனா தான் மன்னிச்சிருந்தான். எப்போதும் உறவு பாராட்டினே தான் என்ன. இப்போ 2 பேத்துட்டாவே அழுத்துக்கிறான், 1 பேத்துட்டாவே திரும்பி பார்க்க மாட்டேன்றான், ஒரு வாட்டி வந்துட்டாவே திரும்பி யானை பிடிக்க மாட்டேன், சலிச்சிக்கிறான். ஒரு பெண் மீது ஆணுக்கோ அல்லது ஆண் மீது பெண்ணுக்கோ என்ன இல்லை, உற்சாகம், ஆர்வம் எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் ஆணும் பெண்ணுமா பார்க்குறதுனால மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி காட்டப்படுற காட்சிகள், நீங்கள் பார்க்குற படங்கள், இதுங்களெல்லாம் உங்களுடைய ஆர்வத்தெல்லாம் குறைச்சிச்சு. ஏன்னா நீங்கள் டிவி பார்த்து அதிலே ஆர்வம் விட்டு, அதிலே ஜொல்லி விட்டு, அங்கேயே ஒழுவி, அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா அங்கேயே டயர்ட் ஆகிட்டீங்க. அதுமாதிரி எங்கள் வீட்டில் போய் பார்த்தா பொண்டாட்டி அழகாக இருந்தால் கூட சிம்ரனை பார்த்து உனக்கு எப்படி பொண்டாட்டி அழகாக தெரிவா? அவள் வந்து அதுவும் ஆடாமல் இது ஆடாமல் இப்படி மெதுவாக ஆட்டினா, வீட்டில் போனால் எவ்வளோ பெருசாக இது வரையும் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ சிச்சி. ஏன்னா உனக்கு கவனம்லாம் அங்கேயே போயிடுச்சு. எங்கேயே இடுப்பு முள்ளியாக அந்த ஒரு பொம்பளை ஜெட்டியெல்லாம் கட்டி போட்டு ஆட்டியிருந்தால, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்வம் குறைஞ்சி போச்சு. காரணம் இதுதான். அன்றைய மனிதன் அப்படியெல்லாம் என்ன பண்ணல, 10 பொம்பளையை அவுத்து போட்டெல்லாம் பார்க்கல, 20 பொம்பளையை அவனுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. தேவைப்படும் போது ஃபோனை ஆன் பண்ணிக்கி பாட்டு அழகானவங்களை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கல. அதனால் அவனுக்கு அழகாக யார் தான் தெரிஞ்சாங்க? அந்த மனைவி மட்டும்தான் தெரிஞ்சாங்க. அவன் மற்றவங்களை என்ன பண்ணதில்லை, நெருக்கமாகவோ பாசமாகவோ ஆசையாவோ என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. அதனால் அந்த பெண் தான் அவனுக்கு. நான் உலக அழகினா யார் தான்? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்பேன். எப்பா மனம் உன்னோட மட்டுமே லயிச்சிருக்கும் போது நீ கண்ட இடத்துல பொறிக்கினது அதையும் எதையும் பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையிலே ஒரிஜினலாக ஒரு பீஸ்னா தான் உனக்கு ஆகிடும், டம்மி பீஸாக தான் ஆகிடும். ஏன்? உன்னுடைய பார்வையெல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டாங்க? நாகரிக வளர்ச்சி, கலை உலகம், இல்லை இது கவர்ச்சி, இதுன்னு பார்க்கறதுனால நீ இதையெல்லாம் பார்த்தோன்னே இங்கே என்ன இல்லை, கம்பேரிசன் ஒன்று வந்துச்சு உனக்கு. இதையும் சேர்த்து என்ன பண்ணிடுற, இதையும் கூட்டி பார்க்குற போது பார்க்கல. கூட்டு குடும்பமாக அப்படி இருந்த மனிதர் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், அங்கே வாழ்க்கை ஆணும் பெண்ணுமா உறவாடி மகிழ்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து பை ப்ராடக்ட்டு, அங்கே கணவன் மனைவி உறவு இருக்கும், அங்கே தப்பு ரைட்டெல்லாம் இருக்கும். அதுதான் ஒருத்தர் புக்கு கிட்ட 2 சண்டைகளாக வந்துட்டானுங்க. பெருமாள் பாவம், அவர் ஜாதி பேர்லாம் சொல்லி அது தான் பெரிய தப்பு, அது பெரிய குற்றம் தான். அவருக்கு கூட சொல்லல, எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, யாரும் சண்டைக்கு வந்துட முடியாது. எங்கள் தாத்தா இப்படி தான், நான் அப்படி தான் பிறந்தேன்னா மேட்ரே கிடையாது, யார் என்ன பண்ண முடியும்? நான்லாம் அப்படி தான், எங்கள் பாட்டி உன்னத்தில் தான் பெற்றுட்டு எங்கள் தாத்தா வந்து உணராது தான் சொன்னான், என்ன பண்ண முடியும் உன்னால்? சண்டைக்கு வர முடியும்? ஆனால் அந்த தைரியம் இல்லை ஒரு மனுஷனுக்கு. இன்னொரு ஜாதியை குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசும்போது யாருக்குமே டென்ஷன் தானே. உன்னை சொல்லிக்க, நான் எங்கள் அம்மா வந்து அப்படித்தான் அப்படின்னு சொன்னேன், நான் யாருன்னா கேட்க முடியும்? அப்போ உன்னை சொல்லிக்கிறதுக்கு தைரியம் இல்லாத நீ உன்னத்தில் சொல்கிறதுக்குன்னா இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த இடத்துல தப்பு தான், எந்த மனிதனாக இருந்தாலும். எந்த இடத்துல தப்பு? இன்னொருத்தர் சொல்லும்போது தப்பு. விளம்பரம் ஆன ஒருத்தர் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் விளம்பரம் ஆகிட்டுக்கிறாருன்னா அவரை சொல்லலாம், 3 பொண்டாட்டி வச்சுக்கிறான், இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து ஒருத்தரோட ஒருத்தி வாழணும்னு சொல்கிறாரு, இவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லலாம். யாரை சொல்லலாம்? தகுதி கிடையாதுயா. ஏன்? அவர் மனைவியார், துணைவியார், சைடில் இப்படி சப்போர்ட்லாம் வச்சுன்னு வாழ்ந்துங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. கல்யாணத்துக்கெல்லாம் வந்து அவர் கூப்பிடக்கூடாது. நல்ல மனுஷன் கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா? அந்த அவரை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லலாமா? ஏன்? என் பொண்ணை கொடுக்குறேன் ஒருத்தனுக்கு, கலைஞர் கூப்பிட்டா கட்டாயம் வரோம். ஆனால் நாங்கள் என் பொண்ணு என் புருஷன் வேறு என்ன வச்சு நான் என்ன நியாயமாக இது? அந்த மாதிரி திருட்டு முள்ள மாதிரியை கூப்பிட்டு வச்சா பேசிக்கணும் கேட்கணும்.
கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன் கொடுக்குது என் பொண்ணை அந்த பண்ணு துணை வரை வச்சுன்னு போட்டேன் நாங்கள் மாப்பிள்ளை, நான் என் பொண்ணை என்ன பண்ணுறது? அந்த அப்பனா நான் ஒரு அப்பனா என்ன பண்ணலாம்? இந்த கேள்வியை எழுப்பலாம், கேஸும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேள்வி பதில் சொல்கிறதுக்கு வக்கு கிடையாது. நியாயமான கேள்வி தானே. அவன் என்ன பண்ண முடியாது? நம்ம சார் அவங்களே செல்வி அவங்கள கூட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கே வயசு அவ்வளோ வாழை வெட்டியாக வந்துங்கிறாங்க. அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஏன் போட்டு எப்படி இருக்கும் வேணான்னு சொல்லிடலாம். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? செல்விங்களுக்கு அதிகாரங்க தான் என்ன நல்ல குடும்பமாக ஆணும் பொண்ணுமா வாழ்ந்துங்கிறாங்கன்னு அவங்க வந்து என்ன பண்ணலாம்? பார்த்தா எப்படி இருப்பாங்க அவங்களாம்? நானே எனக்குன்னு ஒரு துணை இல்லை, நீங்களாம் எப்படி இருக்க போறீங்களோ சார், எனக்கு உள்ளுக்குள்ள வெறுப்பாக தானே இருக்கான். நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிறீங்க, நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணிடல, செல்வியாகவே சாக போகிறேன். நல்லா வாழ்த்துவா. அந்த வாழ்த்துதல் எப்படியா இருக்கும்? சத்தியமாக தான் ஏன் உண்மை என்ன புரியறதில்லை நமக்கு. விளம்பரம் ஆயிடுச்சுன்னா எடுத்து வந்து பேனரில் போட்டு அவள் பத்திரிக்கை அவள் பேர் அவள் ஃபோட்டோ போட்டு பின்னாடி பத்திரிக்கை போட்டிருந்தாவே அசிங்கம் தானே அது. ஏன் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, குடும்ப உறவுகள் நம்ம சொல்லும்போது என்ன செய்யறது இல்லைன்னா, இங்கே கூட நம்ம ஒரு பாட்டு போட்டோம், மாநிலமே இந்த மாநில இந்த மாற்றம் ஏனையா என்ன எதனால் மாறி போச்சு? சில மனிதர்களால் புத்தி கட்ட சில மனிதர் சாந்தின்ற வார்த்தை கூட எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? சாந்தியாரு அமைதியாருன்ற வார்த்தையா? அமைதியாரியா அமைதியாரு அமைதியாரு எப்படி சொல்லணும்? ஏன்னா நீ ஓன்னு கத்தினுக்கிற. இப்போ அமைதியாரு நான் எப்படி சொல்ல முடியாது? அமைதியாரு சொல்ல முடியும்? அங்கே எப்படி சொல்லி தான் வேண்டியதாக இருக்குது? அமைதியாருன்ற ஒரு வார்த்தையை நான் எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது? அப்போ அது பேர் அமைதியாக சொல்கிறதா? அப்போது அந்த வார்த்தையே அந்த இதுவே குடும்பமே குடும்ப செட்டப்பே எங்கே அசிங்கப்பட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிக்கிறோம். ஒரு ஒழுக்கமாக ஒரு கூட்டமாக ஒரு செட்டப்பாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனி ஆசையாக இருக்குது. ஒரு டிவி வாங்கி வச்சுக்கிறீங்க ஒரு வீட்டில், அம்மாவுக்கு ஒரு ஆசை, அப்பாவுக்கு ஒரு ஆசை, பேரனுக்கு ஒரு ஆசை, பேத்திக்கு ஒரு ஆசை, பிள்ளைக்கு ஒரு ஆசை, பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை. இந்த சேனல் எதை வைக்கிறது? இப்போ அம்மா சொல்கிறாங்க நாடகம் வையின்றாங்க, பையன் சொல்கிறான் கார்ட்டூன் வையின்றான், நான் சொல்கிறேன் நியூஸ் வையின்றேன், பொண்டாட்டி சொல்கிறேன் தேவையில்லை பாட்டு வையான்றான். இந்த டிவி ஒன்று தாங்குது இப்போ எங்கள் வீட்டில். நான் என்ன பண்ணிட்டேன்? டிவி வச்சிடலான்றீங்களா? யாருக்குமே மச்சம் இல்லை, 4 பேருக்குமே. நீ வந்து மூணாவது நியாயம் சொல்கிற வந்து எங்கள் வீட்டில் வந்து டிவி படிங்கன்ட்டு. ஏன்னா உங்கள் வீட்டில் டிவி இல்லையே, அந்த வீட்டில் டிவி இல்லைன்ட்டு என்ன பண்ணிட்டேன்? இதான் சாக்குன்ட்டேன். எங்கள் வீட்டில் வந்து டிவி ஓடின்றான். நாங்கள் அதே வர கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கூட்டு குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, இதுதான் தனி மனித தேவைகள் சந்திக்கப்பட்டதா, நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிபூர்ணமாக நிறைவேறவில்லைன்றது தான் குற்றச்சாட்டு. கூட்டமாக இருக்கும்போது நிறைய பேர் இருக்கும்போது என்ன நடக்கலை? பரிபூர்ணமாக. ஆனால் அங்கே ஒரு பாதுகாப்பு தன்மை இருந்தது. அங்கே என்ன இருந்தது? பாதுகாப்பு தன்மை இருந்தது. மலட்டுத்தன்மை வெளியே தெரியாது. ஒரு ஆணுக்கு மலட்டுத்தன்மை இருந்தால் என்ன தெரியாது? வெளியே தெரியவே தெரியாது. ஏன்? அங்கே மச்சன் இருப்பார், மூத்தார் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஆண் இல்லைன்னா இன்னொரு ஆண் அங்கே திருப்தி பத்திரத்துக்கு உறவு முறையே வச்சுருந்தான். மச்சனுக்கிட்ட கொஞ்சம் பேசுறது, மூத்த மாமியார் கிண்டல் பண்ணுறது, அத்தை பொண்ணுக்கிட்ட கிண்டல் பண்ணுறது, அத்தை பொண்ணுனாக்கா நல்லா ஜாலியாக விளையாடலாம், மாமா பையன் தானே நீ அப்படியே விளையாடலாம், அண்ணன் தம்பிக்கிட்ட தான் வளரக்கூடாது, மாமா பையன்கிட்ட ஏன் வளரக்கூடாது, இப்படியே என்ன பண்ணி வச்சுருந்தான். இல்லை, இதெல்லாம் நுட்பம், இதெல்லாம் உளவியல் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைத்த சுதந்திரம். நீங்கள் எல்லாருக்குள்ளுமே அந்த வக்கர புத்தி எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. சொம்மனா சொல்லி தெரியல, நாங்களாம் உத்தம, நாங்களாம் அப்படியே என்ன சொன்னால் இதெல்லாம் கசக்கி காரி துப்பிடுவேன் நான். உள்ளுக்குள்ள என்ன தான் ஓடினுக்குது உன் மனசில்? இந்த வக்கரம் இருக்குது. திருப்தி அடையாத பெண்களுக்கு தான் இது தெரியும், இல்லை திருப்தி அடையாத ஆணுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். நீ வாழ்ந்துனுக்கிறதுனால நீ மற்றவங்களை பார்த்து கேவலம் பார்த்தீங்கன்னா அது உன் தப்பு. அது யாருது? உன் தப்பு. இந்த சூழ்நிலையெல்லாம் எங்கே திருப்தியாச்சு? கும்பலாக இருக்கும்போது என்ன இல்லை இந்த பிரச்சனை? இல்லவே இல்லை. ஏன்? வெளியே தெரியறதுக்கான வாய்ப்போ இல்லை தேவைகளுக்காக வெளியே போகிறதுக்கான சந்தர்ப்பமோ இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, ஜாதி கட்டுப்பாடாக இருந்தது. ஜாதிய ஒழுக்கம் எப்படி இருந்தது? கட்டுப்பாடாக இருந்தது. ஜாதிய ஒழுக்கத்தை தாண்டி போக முடியாது. ஏன்? ஒரு நன்மை ஒரு தீமை குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இப்படியெல்லாம் குடும்பம் அமைஞ்சு இப்படிலாம் வந்து என்னென்னவோ ஆகி இன்றைக்கி குடும்பம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கணவன் மனைவி குழந்தைகள். மாமியார் கூட இருக்கணும்னா யோசிக்கணும். உங்கள் அம்மா ஒரு 10 நாள் தான், எங்கள் அம்மா 10 நாள் இருக்கணும். பார்த்துக்க, 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட இருப்பாங்க. உங்கள் அம்மா 10 நாள் தான் இருந்தாங்க, சீக்கிரமாக டிக்கெட் போட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா டிக்கெட்டு போட்ட உடனே சீக்கிரம் கச்சிச்சு உடனே வந்தாங்க. அதனால் ஒரு நாள் முன்னாடி ஆயிடுச்சு. அது கணக்கா? நைட்டு தானே வந்தாங்க. நைட்டு இருந்துட்டு காலைல போயிட்டு போகிறாங்க. கணக்கா? இங்கே முன்னாடி ஒரு நைட்டு பின்னாடி ஒரு நைட்டு, 2 நைட்டு கணக்கிலே வராது பார்த்துக்க. ஏன்னா நைட்டில் தானே இருந்தாங்க. ஆனால் உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க? காலைல 5 மணிக்கு வந்துட்டாங்கல்ல, கணக்கு தானே? 10 நாள் கரெக்டாக ஆயிடுச்சு இல்லை? ஏங்க நீ கிளம்பல? நைட் தான் பஸ்ஸுக்கு ஏன் போகக்கூடாது? யாரை? உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம். இப்படியெல்லாம் இப்போது இன்றைய மனிதன் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகிருக்கிறான்? ஆனால் அன்றைக்கி என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். ஏன் எங்கேருந்து அது வந்துச்சுன்னு சொன்னால் அடிமைப்படுத்துதல்னு ஒன்று இருந்ததுனால. எந்த அடிமைப்படுத்துதல்? மன்னன் மத்தியில் பெண் எடுத்து போய் அடிமைப்படுத்துதுன்னு ஒன்று இருந்ததுனால, அங்கேருந்தே வந்ததுனால இன்ன வரைக்கும் என்ன தான் நந்தன் இருக்குது. அது அதோட பண்பாக தான் மனைவி என்பவள் எங்கே போய் வாழ வேண்டியவளாக இருக்கிறா? கணவன் வீட்டில் போய். அது அடிமையாக நினைக்க வேணாம், அது ஒரு அழகாகவும் மாறிச்சு. அது அடிமைத்தனமாகவும் இல்லாமல் அது ஒரு ஒழுக்கமாகவும் மாறிச்சு. நல்லாவும் இருக்குது. இப்போது யோசிக்கவே வேணாம், பொம்பளைன்னா அங்கே, புள்ளன்னா இங்கே அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேணாம். நமக்கு ஒரு சௌகரியத்தை கொடுத்துச்சு. அது தெரிந்தோ தெரியாமலோ தவறாகவோ சரியாகவோ நடந்திருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, அதில் ஒரு சௌகரியமான தன்மை ஏற்பட்டுச்சு. பொண்ணு வர பொண்ணை அவங்க நல்லா பாதுகாத்துக்க முடியும், நம்மளை மாதிரி பெண் தானே வர்றவோ அப்படின்னு நினச்சாலும்னா அந்த பொம்பளை அந்த குடும்பத்துக்கு அந்த மரவுகளுக்கு என்ன பண்ணலாம், தகுந்த மதிப்பளித்து பண்ணிடலாம். இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணும்போதே தனியாக தான் வீடு பார்த்து தான் கல்யாணமே. கல்யாணம் பண்ணும்போதே எங்கே பார்த்துணும்? முதல்ல மண்டபம் பார்க்கணும், பத்திரிகை அடிக்கிறோம், அப்புறமா என்ன பண்ணிடணும், தனி வீடையும் பார்த்துடணும். அவர் வீடு சொந்தமாக கட்டின்னு போக போகிறாரா, வாடகை போக போகிறாரா? சொந்தமாக வீடு கட்டி முடியும்னா சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டோம், இல்லை என்ன பண்ணிடணும் எங்கே. ஆனால் நாங்கள் வீடு குத்தே தனியாக வர மாதிரி தான். அது மாதிரி கூட சேலம் தானே இருக்குது. வசதியை பொறுத்து என்ன ஆகிடுது, இது செட்டப் ஆகிடுச்சு. இன்றைக்கி குடும்ப செட்டப்லாம் ஒரு ஒழுக்கத்தில் இல்லை ஒரு வரையறுக்கில்ல இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடிஞ்ச மாதிரி இருக்குமானா இல்லை. கல்யாண முறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பில் இல்லை சில ஜாதிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணுறான், ஆம்பளை பண்ணுறான். சில சமூகத்தில் பார்த்திங்கன்னா பெண் தான் செய்யணும்னு சொல்கிறான். ஒருத்தரையும் ஒரு இடத்துல என்ன ஆகிடுது, ஒழுக்க முறையில் நமக்குள்ளவே மாறிடுது. இப்போ எல்லாருமே நம்ம பார்க்குற குடும்பம்லாம் குடும்பம்னு சொல்லிக்கிறோம், ஆனால் எப்படி இல்லை, குடும்பமாகவே இல்லை. நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னா குடும்பம். அந்த காலத்தில் குடும்பம்னா எப்படி இருந்ததுன்னா ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாக பொறுப்பு, கூட்டம், கும்பலாக இருந்தாங்க. இன்றைக்கி தனியாக வந்து தனி மனித தேவைகளை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இருக்குதுன்னு பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா பரஸ்பரம் லவ்வு, அன்பு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வராதுன்னு புரிஞ்சிக்கல. உங்களுக்கு யாரும் என்ன சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மேலே கொஞ்சம் அன்பாயிரு, வரவே வராது. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காதலி, ஒரு பொய்யாவது சொல்லு, இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சரிப்பட்டு வரும். உண்மையிலே என்ன கிடையாது, பிச்சை எடுக்க முடியாது. அன்பை, காதலை, அன்பை, நேசத்தை இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காதலிங்க சார் ப்ளீஸ் சொல்ல முடியும்? வருது, அது நிறுத்திக்க முடியும்? உள்ளேருந்து வருது, நிறுத்திக்க முடியும்? நிறுத்திக்கவும் முடியாது. காதலினும் சொல்ல முடியாது. அப்படி உண்மையிலேயே ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு பாராட்டுறோம், நட்பு பாராட்டுறோம், காதலிக்கிறோம் அப்படின்னா அப்படி தான் சேர்ந்து வச்சுக்கிறோமான்னா அப்படி சேர்த்து வைக்கல. குடும்பத்தை எப்படி சேர்த்து வைக்கல? ஒருத்தர் நட்பு பாராட்டுறவங்கள சேர்த்து வச்சுக்கிறோம், அப்படியும் சேர்த்து வைக்கல. எங்கேயோ வளர்கிற ஒரு குழந்தை, எங்கேயோ வளர்கிற ஒரு ஆண்மகன், ரெண்டு என்ன செய்கிறோம் நம்ம சேர்த்து எடுத்துன்னு வந்து இந்த வயசு இவ்வளோ பச்சிறாரு, இவ்வளோ இப்படிக்கிறாரு, இந்த புள்ள இப்படிக்கிறது, இந்த புள்ள அப்படிங்கிறாரு. யார் முடிவு பண்ணுறாங்க? சுற்றமும் நட்பும் முடிவு பண்ணி என்ன பண்ணுது ரெண்டையும். உண்மையிலே அது சேர்ந்துச்சா? உண்மையிலே அதுங்களுக்குள்ளே பரஸ்பரம் ஏற்பட்டுச்சா? உண்மையிலே அது நான் அக்கறை வந்தேன்னா இவங்களுக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது. சேர்த்து வச்சால எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் தான் சினிமாவில் ஓட்டினாங்க, அதுக்கெல்லாம் சுபம் போட்டு முடிச்சிட்டாங்கல்ல. சினிமாவில் எது வரைக்கும் ஓட்டினாங்க? கல்யாணம் பண்ணவுடனே என்ன ஆயிடுச்சு? எந்த படத்தைனா பாருங்கள், பழைய படங்கள் என்ன முடிஞ்சிடும், எங்கே முடிஞ்சிடும்? போடுவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, காதலிப்பாங்க, அது போனவங்க கட்சி அங்கே வந்து வந்தாங்க. தாலி கட்டினோடனே முடிஞ்சுக்கணும், ஏந்து வந்துடணும். தாலி கட்டுறது கூட பார்க்க முடியாது, நம்ம ஏந்து வந்துடணும். ஏன்னா முன்னாடி தலை தான் தெரியும், தாலி தெரியாது. உண்மையிலே தாலி கட்ட போனால் கூட அதே தான் கதை. இப்போ எல்லாரும் பின்னாடி போய் தான் முதுகு தான் பார்க்க தாக்குது. ஏன்னா கேமராமேனுக்கு ஸ்டூலை போட்டு முன்னாடி நின்றுக்கிறான். நம்ம கல்யாணத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக போனோம், யாரை பார்க்கறதுக்கு போனால் கேமராமேன் முதுகு பார்க்கறதுக்கு கீழே இருந்து இல்லை பார்க்க ஏதோ ஒன்று பார்க்க தான் போனோம். போயா அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம என்னத்துக்கு போல இப்போ கல்யாணத்துக்கு போய் என்னத்துக்கியா போல? நீ ஆசீர்வாதம் பண்ணிருக்க, கேமராமேன் எப்படி கேமரா எடுத்துப்பான்? நீ ஆசீர்வாதம் பண்ண என்ன பண்ண கட்டினா நாங்கள் துட்டை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், கேமரா எடுத்து வச்சுக்க மாட்டான். ஏன்னா இப்போ எவிடன்ஸ் தர்றோம். மனிதன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தர்றோம். நான் சிறப்பாக வாழ்ந்தேன்னு எவிடன்ஸு. நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க, நான் உற்சாகமாக இருக்கிறேங்க, நான் அறிவுபூர்வமாக இருக்கிறேங்க. இதெல்லாம் எல்லாமே என்னவா பண்ணுறான் இப்போ? தன்னை அறிவாளி மாதிரியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியாகவும் தன்னை கொண்டாட்டம் உள்ளவன மாதிரியாகவும் காட்ட முற்படுறானே தவிர, ஆனால் உண்மையிலே என்னவா இல்லை அவன் கொண்டாட்டமான உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவன் என்ன பண்ணல, மீட் பண்ணவே இல்லை, காட்டுறான். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா காட்டுறா, எது ஒன்றா இருக்கட்டும், வாழையில் வாங்கின்னு வந்துரு, என்ன பண்ணு, நல்ல வேப்பெண்ணெய் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்க, மேலே நல்லா தடவிட்டு போடு. ஏன் நிறைய ஸ்வீட்டு பலகாரம்லாம் சாப்பிட்ட மாதிரி தெரியும். ஏன் வாழையில் எப்படி இருக்குது இப்போ? வாழைக்குது இல்லை, இது ஒரு வேலையாத்தெல்லாம் தெரியலாம்.
அது மாதிரி அம்மாவாசைக்குனா கட்டாயம் வாழையில் வாங்கி போடுவோம், பார்த்துக்கலாம். நீங்கள் அது திருட்டு பசங்கன்னு அர்த்தம். ஏன்டா லூசு பசங்களா, வாழையில் சாப்பிட்டா என்ன அதோட வாழையில் சாப்பிட்டேன்னா கண்ணு தெரியுமா, ஏன்டா தையலில் சாப்பிட்டா கண்ணு தெரியாதா, தட்டில் சாப்பிட்டா கண்ணு தெரியாதா, என்னெல்லாம் சொல்லி உன்னை எப்படியெல்லாம் உன்னை தந்திரமாக ஏமாற்றி உன்னை எப்படியெல்லாம் நடிக்கணுமோ அப்படி ஆகிட்டோம். நீ இப்போ வாழ்க்கைன்றது குடும்பத்திட்டத்தை நடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. புருஷன் மாதிரி நடிக்கணும், பொண்டாட்டி மாதிரி நடக்கணும். இப்போ பிள்ளைக்கு நடிக்க தெரியாது, என்ன பண்ணுறது? அது டெய்லி அம்மா அப்பாவும் பார்த்துட்டே இருக்கும். ஓஹோ இவரு இது குழந்தைக்கு என்ன தெரியாது, நடிக்க தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்தவொடனே வளர்ந்து அதுவும் ஓஹோ நடிக்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுவும் நடிக்கிற குழந்தையா மறைச்சி 2 நடிகர்கிட்ட வளர்கிற குழந்தை என்ன தான் ஆகிடும். இப்போ நம்ம சினிமா நடிகர்களாம் நடிகர்னு நினச்சிக்கிறோம், சத்தியமாக கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் என்னவாக இருக்கிறோம், நடிக்கிறவங்களா மாறிட்டோம். ஏன் நடிக்கிறவங்களா மாறிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போதிக்கப்பட்டுச்சு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இயல்பான மனிதன் எப்படி இருக்கணும்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. உன் நேச்சரே என்ன தான்னா, நீ ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை என்ன தான் பண்ணுவேன், கொண்டாட தான் செய்வேன். ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை என்ன தான் செய்வேன், கொண்டாட தான் செய்வேன். அது கூட இருந்தால் என்ன பண்ணி தான் ஆவேன். ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு சொர்ணம் வரையாமல் போடான், 365 நாளுமா சொன்ன கேட்டுருப்பேன். ஏன்னா ஒரு நாள் என்ன ஆகிடும், சொன்ன வரும். அப்போனா என்ன பண்ணுறோம், ஏறித்ததை பார்ப்பேன். பார்த்தா என்ன ஆகிடும், ஒரு உறவு உங்களுக்குள்ள மாட்டோம். சினிமாவில் தான் அப்படி கிடையாது. கட்சி வரைக்கும் என்ன தான் அர்த்தம் காலிஸ்ட்டு வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்தா கம்னு இருக்க முடியும், மெல்ல திறந்ததுக்கு அது எனக்கு இந்த டைரக்டர் உண்மையிலே ஆம்பளை தானான்னு யோசிப்பேன். இவன் உண்மையிலேயே ஆம்பளையா இருப்பானா, இருக்க மாட்டானா, எப்படா இது தாலி கெட்டு வந்துட்டான், பக்கத்தில் பத்துனுக்கிறா, அவனை அவனை காதலிச்சாலாமா, இருந்துன்னு போட்டோமே, எப்படா சும்மா பத்துந்தான் இல்லை. நம்ம அர்த்தம் காலியாக இருந்தவே விட மாட்டோமே, நம்ம தாலி கட்டி வர பக்கத்தில் கத்தினுக்கிறோமே, எப்படி நம்ம விட முடியும்? சத்தியமாக நீங்கள் யோசிச்சிங்களா இதெல்லாம்? கருமம் நல்லாக்குதுன்றீங்க அந்த 10 வர சாத்தியமா? தரமான மனுஷனுக்கு இது சாத்தியமா? சத்தியமாக இதனால சாத்தியமே இல்லை. இந்த அப்போது என்ன ஆயிடுச்சின்னு கேட்டால், போலியான மனிதர்கள் உங்களுக்கு படைப்புகளை குத்த உடனே அந்த படைப்புகள்லாம் நீங்கள் பற்றி நீங்களும் போலியான ஒரு மனிதனாக என்ன ஆயிடுறீங்க, மாறிடுறீங்க. ஸோ போலியான மனிதர்கள் குடும்ப உறுப்பினராக போகும்போது என்ன தான் நடக்கும், போலித்தனம் தான் அங்கே நடக்கும். ஏன், நீ ஒரு போலி, அது ஒரு போலி, நீ ஒரு போலி நான் ஒரு போலி, அல்மா அங்கே டப்பா காலி. குடும்பம் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படியா இருக்கான், 10 ரூபா கொடுத்துட்டு 20 அடி காலம் கேட்பான் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கிட்ட, வேறு எதனா பண்ணுறதா இல்லையா? ஏன் போய் வந்தோன்னே வேணா காலில் மணல் இருக்குது, எங்கே போயிட்டு வந்தேன், ஆஃபீஸில் மணல் இருந்தது, பில்டிங் கட்டுனுக்குறாங்கடி, இல்லை பீச்சுக்கு தானே போயிட்டு வந்தேன், யாரோ ஒருத்தி மாட்டினா உனக்கு. ஏன்னா இவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் இவங்க போய் வந்தாங்க, அதனால் இவரை பார்த்த உடனே இதே மாதிரி நம்ம போன மாதிரி அவனை கூட வந்திருக்கலாம்ல. எதை கொண்டு கணக்கு போடுறது, தன்னை கொண்டோ அல்லது தான் பார்த்த காட்சிகள் இருந்தோ, சினிமாலேருந்து கூட அதை எடுத்து வந்துக்கலாம். நீங்கள் ஒன்று எல்லாம் கெட்டவங்களா, கணக்கு போடுறவங்க, திருடுறவங்க, இல்லை இது மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாருமே முட்டாளுங்க, தன் அனுபவம் பெற்றவங்க தான் கிடையாது. ஆனால் வேற எங்கன்னா பார்த்து கூட என்ன பண்ணிடலாம் அவங்க. ஏன்னா நாடகத்தில் அவள் அப்படித்தானே பண்ணுகிறா, யார் ஆஃபீஸ்க்கு வர அந்த பொம்பளை, அந்த மேனேஜரை நைஸாக போய் பேசின்னு சென்ட் வச்சு நாங்கள் போய் சொன்னின்னு பண்ணுகிறா. இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்லா அழகாகிறேன்னே இல்லை, உன் கலருக்கும் உன் நிறத்துக்கும் யாரை போய் பிடிப்ப, இல்லை இந்த கிறுக்கியா உனக்கு பிடிக்கும் அப்படிலாம் இவளுக்கே நினப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகிடுவா, வந்துடும் தானே. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம்தான் என்று தான் நினச்சேன், நீ நினச்சானா நகை ஐடி எங்களுக்கு என்ன வந்து. இப்போ அது ஒரு பாட்டு நல்லா இது வரும், டூமி வர போட்டு முடியும், அவங்களுக்கு எந்த இது நிமிந்து நின்றுக்கும். என்னத்தான் நம்மளுக்கு ஒன்றுத்துக்கு உதவாத பீஸுன்னு நினச்சிக்கிறான். நம்மளை சினிமா பார்க்குற அத்தனை பேர் என்ன நினச்சிக்கிறான், அவன் படைப்பாளியெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாத பேசுங்கிறதுக்கு தான் நம்ம காட்டுறோம். நம்ம வர 150, 200 இது வர திருட்டு விசிடினுவோம். அது வர ஏன்டா விசிடி எங்கடா திருட்டு விசிடி கேட்டுல என்னடா இருக்குது, நாங்கள் துட்டு கொடுத்தாடா வாங்கிட்டு வந்தோம் 100 ரூபா 200 ரூபான்ட்டு, திருட்டு நான் வந்தோம் திருட்டு விசிடின்னுக்கிறீங்க. ஏன்டா திருட்டு படத்தை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, என்ன போய் திருட்டு விசிடின்ற இல்லை. தேட்டருக்கு வராமல் பார்க்குற அத்தனை பேரும் தப்பு. உன்னை யாரும் அவ்வளோ துட்டு கொடுத்து நடிக்க சொன்னது இல்லை. நடிகர்களுக்கு அதாவது கூத்தாடிக்கு இல்லாத மாதிரி அது நடிகர்களுக்கு வந்துச்சு. 2 பேரும் யார் தான், வார்த்தை தான் மாறிடுது, வார்த்தை தான் மாறிடுது. இப்போது அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட்டு இல்லை தேட்டர் ஒர்க்கரு அப்படி ஆயிடுச்சு இப்போ ஃபாரின்லாம். ஆனால் என்ன தான் கூத்தாடி தானே, அவன் எகிரி குச்சான், இவர் மேரம் அது கூட முடியாது இருக்கிறார். இப்போது சைக்கிள் ஓட்டினவே விசேஷமானவர், கையில் ஓட்டுவார் சைக்கிளை, எல்லாம் காலைல தானே ஓட்டுவாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை இருந்தால் கூட சொல்லும், ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தா அதே சொல்லும். பார்த்துக்கோ, இது மாதிரி இந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு போதிக்கப்பட்ட அறிவாகவே இருந்ததுனால நேச்சுரலாக
நீங்கள் அன்பானா இல்லை இல்லை, ஏன்னா சேர்க்கும் போதே உங்களை என்ன சேர்க்கலை, உண்மையாக நீங்கள் என்ன சேரல, 2 பேரும் சேரல. இதை புரிஞ்சிங்கன்னா இனிமேற்பட்டு உண்மையாக ஆகலாமான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சேர்த்தது எப்படின்னா இருந்துன்னு போட்டோம், கர்மம் நம்ம இந்த அளவுக்கு தான் வாழ்ந்தாகணும்னு ஆகிப்போச்சு, எப்படியோ சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, எது வந்தாலும் இதுதான், உனக்கு அல்வா எனக்கு அல்வான்னு வேறு என்ன வைக்குது, உனக்கு அல்வா நான் வந்தேன் எனக்கு அல்வா, இப்போ வந்து இது ஜாங்கிரி ஜிலேபி ஏதோ ஒன்று சொல்லிக்கோ. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போ சூழ்நிலை எப்படியோ என்ன பண்ணிச்சு, சேர்த்துச்சு. இப்போ என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பரம் லவ் அன்பு கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும், கொண்டு வர பார்க்கணும். யார் அப்படி சொல்லித்தரான், உனக்கு கண்டுக்கவே இல்லையே, போனால் அவன் எங்கன்னா போனேன்னா அவன் பெரிய ஆளு அவன் பெரிய ஆளு அவன் பெரிய ஆளுன்னு சொல்லுங்கிறான். உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உனக்கும் தெரியறதில்லை, அவனும் என்ன பண்ணுறதில்ல, அக்கறை எடுத்துக்கிறதில்ல. அப்போது இந்த குடும்பம் இன்றைக்கி எப்படியோ இருந்து என்ன ஆயிடுது, நான் என் கணவர் என் குழந்தைகள் அப்படின்னு ஆச்சு. சமயத்தில் யாருன்னா தேவைப்பட்டால் உங்கள் பெரியவங்க, எப்போ நான் கர்ப்பமாக இருக்கும்போதோ இல்லை எனக்கு காசு கொடுக்காத ஒரு வேலைக்காரி, காசு வாங்காத ஒரு வேலைக்காரி, ஏன் சொந்தத்தில் இருந்தால் நான் பார்த்து பேர பிள்ளைங்கள கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுறதுக்காக வேலைக்காரி. உன்னையும் நாளைக்கு வேலைக்காரி ஆகிட்டு போகிற உசாராரு. அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த காக்கா குறி மாதிரி திரும்ப வந்துடணும் மரியாதையாக. நம்ம எப்படி இருந்தாலும் நாமளாச்சு உனக்காச்சு, உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு ஒருத்தன் யார் ஆயிடனா, நான் தான் ஆயிடணும், புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இந்த சமூகத்தில் இப்போதைக்கு இப்படி தான் எப்படி நடக்குது, இப்படி தான் நடக்குது. ஏன்னா காசுக்கு தான் மாப்பிள்ளை எப்படி கிடைக்கிறாரு, வச்சுங்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் மாப்பிள்ளை கிடைக்கிறாரு. அந்த அப்பாவோட மதிப்பு தான், அந்த அப்பா சமூகத்தில் எந்த மாதிரி இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் வசதி வச்சுக்கிறாரு, வீடு வச்சுக்கிறாரு, கார் வச்சுக்கிறாரு, அவங்க பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் மாப்பிள்ளை என்ன பண்ணால் கிடைக்கும். அப்போ மாப்பிள்ளை எங்கே யார் நிர்ணயம் பண்ணுறாங்க, அப்பாவோட வசதி, பொண்ணோட அழகை பார்த்தோ இல்லை பொண்ணோட திறமையை பார்த்தோ பொண்ணுக்கு இதுக்கு பார்த்தோ வந்ததுன்னா கூட எப்படி வந்திருக்கோம், எல்லாம் இருந்தாலும் எங்கே அடிபட்டு போயினா, நல்ல அழகான நல்ல படித்த ரொம்ப பண்புள்ள ஒரு பெண்ணு குடிசை வீட்டில் இருக்கிறா, கல்யாணம் பண்ணிப்பான். ஏன் டவுரி வராதே, 10 சவரன் யார் போடுவாங்க, இல்லை 50 சவரன் யார் போடுவாங்க, இல்லை 100 சவரன் யார் போடுவாங்க, யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் இருக்குது. இது இல்லையே, வேஸ்ட்டு பீஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி வேஸ்ட்டு பீஸ் இருந்தால் கூட ஒரு 20 சவரம் போடுற மாதிரி பாருங்க, தரகிட்டே பொண்ணு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்லன்னுவாங்க. அது என்ன அர்த்தம், பீஸ் வேஸ்ட்டு, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. டேமேஜ் பீஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, காசு மட்டும் இருந்தால் போதும். பீஸ் வேஸ்ட்டாக இருந்தால் கூட கிடையாது, டேமேஜ் பீஸ் இருந்தால் கூட இப்போ முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல சார், நகை ஒன்று வீடு சொந்தமாக. அப்போ ஒரே பொண்ணு அப்போ தான் அப்பனுக்கு பொண்ணு மேலே பாசமாக இருக்கணும், அப்போ தான் நிறைய செலவு செய்வான். ஒரே பொண்ணாக இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், பாசமானவராக இருக்கணும். அப்போ தானே அடிக்கடி வருவார் போவார் கொடுப்பாரு, நம்ம வந்து வீட்டில் உட்காந்து ஒப்பேத்தின்னு இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கணக்கு பண்ணி சேரும்போது உண்மையிலேயே அங்கே அன்பு பரஸ்பரம் இருக்குமா? நீ ஒரு 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இருக்கிறவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணினேன், காலையிலேருந்து உனக்கு காஃபி குடிக்கணும், காஃபின்ற ஐயோ காலிங் பெல் எழுத்தியா, வேலைக்காரி கூப்பிடு, வேலைக்காரியா யார், வேலைக்காரி கூட இல்லையா உனக்கு, இல்லை 10 லட்சம் கேட்டேன், டென்ஷன் ஆகிடுவேல இல்லையா? அதுக்காக இப்போ காலிங் பெல் வச்சு அம்மா தான் கொஞ்ச நேரம் வேலைக்காரி மாதிரி நடி, அம்மா தானே நீனா வர, இப்போ அம்மாவும் உசாராயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ இருந்து வந்தாலே இப்போ அது வீட்டில் 2வது மருமக தான் டென்ஷன் ஆகிடுவோம், ஃபஸ்ட்டு மருமக போய் கொஞ்சம் ஏழையாக இருப்பா, 2nd மருமக வசதி ஆகிட்டோன்னு டென்ஷன் ஆகிடும். இந்த மாமியார் தானா இது, எந்த மாமியார் தானா படுத்துக்கினே காப்பி எடுத்து வந்து காலை அமைக்கி விட்டு போனாலே அதே மாமியார் தான் இப்போ எடுத்து வந்து காப்பி எடுத்து வந்து கொடுத்துங்கிறான். யாருக்கு, சின்ன மருமக வந்தவொடனே. இந்த குடும்பங்கள் நாடக பாவமான மனிதர்களால் தான் கெட்டு போச்சே தவிர குடும்ப அமைப்பு கெட்டு போல. குடும்ப அமைப்புன்னா அவளை மிருகத்துங்களாம் இப்போ என்ன தான் பண்ணுக்குதே, ஏன்னா இப்படி தான் போயினுக்குது. இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா காட்டில் அதே மாதிரி தான் போயினுக்குது. சிங்கம் புலியெல்லாம் இப்படி தான் வாழ்ந்துங்குது, இன்றைக்கும் பறவைகள்லாம் இப்படி தான் வாழ்ந்துங்குது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் எப்படி வாழ்ந்துங்கிறான்? யார் இதை மாற்றுந்து? ஆதவன் திசையில் மாற்றம் இல்லை, வானத்தின் நிலவில் மாற்றம் இல்லை, இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற காற்றில் மாற்றம் இல்லை. ஆனால் மனித மனதில் என்ன ஆயிடுது, மனித மனம் அற்புதமாக மாறாததுனால என்ன ஆயிடுதுன்னா கேவலப்பட்டுனே போகிறதுனால. ஏன்னா தெரியும்ட்டு நம்ம பாட்டு தேவைகளாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கினே இருக்கிறதுனால, தெரிஞ்சுக்கணும்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், அர்த்தம் இல்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நடிக்க தெரிந்தவர்களாக நாடக மனிதர்கள் எப்படி குடும்பம் நடத்துவாங்க? நான் அதுதான் ஆனந்த வாழ்க்கை கோர்ஸ்லேயே சொல்கிறது, நடிக்க தான் வேணும். வாழ்க்கையில் என்ன தான் செஞ்சாகணும், நடிக்கணும். வேறு நான்லாம் நடிக்க மாட்டேன் சார், ஒரிஜினல் பீஸ் நான் வேலைக்கு ஆக மாட்டியே. ஒரிஜினல் பீஸ் என்ன ஆகாதீங்க,
சுற்றி 150 பேர் நடிச்சுக்கிறான், நான் மட்டும் நடிக்க மாட்டேன்னா அதுவே ஒரு நடிப்பாக இருக்கும். நடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான் மாதிரி ஆகுவேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, அது என்ன தான் சொல்ல போகிறான், அது டைப் ஆஃப் ஆக்டிங்காக மாறிடும் அது. ஏன்னா எல்லாம் நடிச்சுன்னுக்கிறோம், நம்ம நடிக்காம தான் அது ஒரு வித்தியாசமான நடிப்பு. ஒரிஜினலாக நடிக்கிறாருப்பா, எப்படி அது பேர், அப்படியே அவர் நடிச்சாருன்னா தத்ரூபமாக இருக்கும். நடிக்கவே வேணாம், நீ போடவே சிரிப்பு வந்துடும் பார்த்து. ஏன்னா சிரிப்பு ஆக்டர் பார்த்தாவே சிரிப்பான் அவன். அது ஏன்னா முத்திரை குத்திடுது, இவர் சிரிப்பு ஆக்டர்னு முத்திரை குத்திட்டான்னா ஆகிடுவான். இந்த நாடக பாவம் உள்ள இந்த உலகத்தில் இந்த குடும்ப அமைப்பில் நான் எப்படி வரணும்னா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடி தான், வேறு வழி இல்லை. குடும்ப உறவுகளை நீ மேன்மையாக வச்சுக்கணும், சோசியல் செட்டப்பை சரியாக வச்சுக்கணும்னா நடித்து தான் ஆகணும். நடிக்க மாட்டேன்னா தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். என்ன தான் பண்ணி ஆகணும், நீ உண்மையெல்லாம் போய் சொல்லியிருந்தேன்னா ஒத்துக்க மாட்டேன். உண்மையெல்லாம் போய் சொன்னேன்னா, இந்த மாதிரி சிவகிட்ட போகிறேன், அவருக்கு எல்லா உண்மையும் சொல்ல சொன்னார், நீ போய் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒத்துக்கவே மாட்டாங்க. உன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் தயவு செய்து நீ கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ண, கொஞ்சம் நடி, நீ ரொம்ப நல்லா இருக்கிற, குரங்கு தான் என்ன பண்ணுறது, ஆனால் நல்லா என்ன சொன்னால் நல்லா இருக்கிற, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணவே முடியாது, வாழவே முடியாது, நீ தான், உன்னை நம்பி தான். அப்படி தான் இது ஒருத்தர் சொல்லி தான் இருந்தாங்க. ஆனால் அவர் சேர்த்துட்டு நம்ம உயிராக தாங்கிறாங்க. என்ன தான் செஞ்சாகணும். அப்போ குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லை குடும்பத்தை செய்யணும்னா இந்த குடும்பம் எல்லாமே நாடக பாவமாக மாறிச்சு. சோசியல் செட்டப் என்ன மாறிச்சு, அப்பா மாதிரி நீ நடிக்கிற, புள்ள மாதிரி அவன் நடிக்கிறான். ஆனால் நீங்கள் 2 பேரும் உண்மையிலே அப்பா புள்ள மாதிரி இல்லவே இல்லை. உண்மையான அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பாசம் இழைவோடுது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பாசம் நிச்சயமாக இழைவோடுது. அவங்க 2 பேரும் பாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த நாடகத்தன்மை என்ன பண்ணுறது இல்லைன்னா, மனம் விட்டு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தையே உருவாக்குறது இல்லை. நல்லா அப்பனுக்கு புரிஞ்சாலும் கூட அந்த பிள்ளைக்கு சுதந்திரத்தை தரமாட்டேன்றான். நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை என் பிள்ளை அனுபவிச்சா என்னால் ஒத்துக்க முடியறதில்லை. ஒன்று நான் அவனை கொட்டி நீ அதை பண்ணுற இதை பண்ணுற, நிறைய அப்பனுங்களை நான் பார்த்துக்கிறேன். படிக்க வைக்கிறது கூட இல்லை, நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரது கூட இல்லை. நிறைய அப்பனுங்களுக்கு போட்டியில் பொறாமையில் என்னை விட என் பிள்ளை பெருசாக ஆகிடக்கூடாதுன்ற எண்ணம் உள்ள ஒரு மனிதர்களுக்கு நான் இந்த குடும்ப அமைப்பில் இருக்கிறவங்களை பார்க்குறேன். அப்பன் புள்ள மேலே பொறாமல் படுறது, புள்ள அப்பா மேலே பொறாமல் படுறது, கணவன் மனைவி மேலே பொறாமல் படுறது, அண்ணன் தம்பி மேலே பொறாமல் படுறது, தம்பி அண்ணன் மேலே பொறாமல் படுறது. இந்த சுற்றி இருக்கிறவங்கலாம் யார் மேலேயே பொறாமல் படுறது. உங்களுக்கு ஒரு எதிரி யாரானா உங்கள் தம்பியும் அண்ணனாக தாங்கிறான். உனக்கு நிறைய பொறை சொல்கிற யாராங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா தாங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு எதிரியாகவே இல்லை. உங்கள் எதிரி எங்கேருந்து உருவாகிறான்னா உங்கள் குடும்பத்துலேருந்து தான். ஸோ என்ன செஞ்சிடலாம், இப்போ குடும்பம் வானானோ சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பம் போய் படுக்கிறதுக்கு உஷாராக போத்து தூங்குற மாதிரியே பத்துனுது. ஏன்னாக்கா எப்போனா கத்தி வச்சிடலாம். இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி மாறினே வருது. அதனால் நீ என்ன செய்ய வேண்டியதாகிடுச்சு, நாடக பாகமாக மறைச்சி இன்னும் கொஞ்ச நாள் போனால் தனித்தனி தான் வாழணுன்ற மாதிரி ஆகிடும் மனுஷன். படுத்து தூங்க போகிறேன்னா கதவுலாம் முடி பூட்டிட்டு தான் படுக்கணும். ஏன்னா பொண்டாட்டின்ற பேரில் யாரா ஒன்று சாவச்சிட்டாங்கன்னா, ஏன்னா புருஷில் ஏற்கனவே சாவச்சிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி பொண்டாட்டிங்களா இருந்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, உள்ளே விட்ட சசிகளை சாவச்சிட்டா இல்லையா ஒன்றும் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. சரியா தெரியவே இல்லை. என்ன ஆச்சு, 3 மாதமாக உள்ளே வச்சுருந்து ஏன் வேலையும் யாரையும் போக விட்டேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் எது வக்கு கிடையாது. பார்த்திங்க, எனக்கு ஜெயலலிதா சேர்த்தானா, சசிகலா சேர்த்தானா, யார் சேர்த்தானா, யார் வந்தானா, எனக்கு ஒன்றும் அது மேலே அக்கறை கிடையாது. அதனால் நான் அது மேலே அவ்வளோ பேச மாட்டேன். ஆனால் என்ன குடும்பத்தை பேசும்போது நீ உள்ளே விடும்போது என்ன ஆகிடுது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் என்னவாகிட்டுக்கிறான், நடிகனை தான் நீ உருவாக்கி இருக்கிற, நீ ஒரு நடிகையாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் நடிக்க மாட்டேன் சார், நான் ஒரிஜினல்னால் அதுவும் ஒரு விதமான நடிப்பாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். நாங்கள்லாம் ஒரிஜினல் சார், நாங்கள் அப்படியே தான் இருப்போம்னா சூப்பராக தத்ரூபமாக நீங்கள் நடிக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே நடிங்க, ஆனால் வேதனையோடு தான் இருப்பீங்க. உங்கள் நடிப்பில் அழுகு நிறைய சீன், உங்கள் சீனில் நிறைய எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அழுகையாக இருக்கும். உங்களுக்கு டைலாக்லாம் எப்படி தான் எழுத்தாருண்ணா 1000 மாதிரியான சீன் தான். சிரிக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நடிக்கணும், வேறு வழி இல்லை. குடும்பத்தில் ஏன் அப்படின்னா நான் நடிக்க சொல்கிறேன்னா அப்படி தான் இது செட் பண்ணி கொடுத்துக்குறாங்க அவங்களுக்கு. அப்படி தான் இது மாறினே வந்துச்சு. ஏன்னா நீ உண்மையெல்லாம் சொன்னால் உங்கள் கணவன் ஒத்துக்க மாட்டான். நல்லா தான் பார்த்துக்கிறான், டிவி போட்டு பார்த்துக்கிறான், மொர்ச்சின்னு எதை பொம்பளையும் ஆம்பளையும் அறுத்து நீ பார்த்து என்ன பண்ணுற, கண்டு காணாமல் தான் போனோம், வேறு வழின்னு ஆகுதே. ஏன்னா அவர் இல்லாத போது நீ அப்படி தானே பார்த்துங்கிற, 2 பேரும் என்னத்தை பார்த்துங்கிறீங்க. நான் வேறெல்லாம் ஆம்பளையெல்லாம் ஆனா எனக்கு பிடிக்கத்தே இல்லைங்க, நீங்கள் ஆடுங்க. ஆடுவார என்ன அவரு அண்ணன் நம்ம என்ன பண்ண மாட்டான், வேறு யாரையும் பார்க்க மாட்டோம். அன்றைய மனிதன் பூ வச்சுருந்தான், பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்றதை பார்த்து அந்த மாதிரியான பூவை எடுத்து வச்சுப்பான். பொண்டாட்டிக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தே வாழ்ந்தான் ஆம்பளை. பொம்பளையும் அப்படி தான், இந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தா. பொண்டாட்டிக்கு சேலரின்னா புருஷன் போவான், புருஷனுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா பொண்டாட்டி போவாள். ஏன்
போட்டுக்கிற பார்த்துக்கு போகிற ட்ரெஸ்ஸை இப்போ பொண்டாட்டி போய் பொண்டாட்டிக்கு அவள் தான் எடுத்துக்கிறா. ஏன்னா அவர் வேறு இருக்க காட்டுறதுக்கு. நீ பார்த்தா பாக்கடியானு நான் கஷ்டமானோம், எங்கள் ஆள் இதை தான் எடுத்து போட சொல்லிக்கிறாரு, அப்போ என்ன தான் பண்ணி ஆகணுமா ஆயிடுச்சு. இதை விடலாம் வெளிப்படையாக சொல்ல முடியும். அப்போ நான் என்ன செஞ்சு தான் ஆகணும். நடிப்பை தெரிஞ்சுனாங்கன்னு வச்சுக்க, யாருன்னா உங்களை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு உங்கள் கணவன் கண்டுபிடிச்சிட்டான், இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு உங்கள் மனைவி கண்டுபிடிச்சா ஒரு சிரிப்பு சிரி என்ன செய்யுது. அப்படி தானே உண்மை இருக்குது. இல்லை கண்டுபிடிச்சிட்டியா நீ ஒரே கெட்டிக்கிறதாயா அப்படி என்ன பண்ண, ஒரு சிரிப்பை சிரி, வேறு வழியே இல்லை. நல்லா சந்தோஷமாக இரு, வேறு வழியே கிடையாது. நாடக பாகம் உள்ள இந்த உலகத்தில் என்ன செஞ்சிரு நடி. ஆனால் நடிக்க முடியாத ஒரே இடம் உனக்குள்ளே மட்டும்தான். அந்த இடத்த கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ. நீ பானு ரகசியங்களெல்லாம் சொல்கிறேன், நான் நடிக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாக்கிட்டையும் சொன்னால் யாரும் ஒத்துக்கிறதுக்கு இல்லை, யாரும் ஒத்துக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் சிலையை வச்சுட்டு சாமி கும்பிடுக்கிறான். ஏன் பொம்மை வந்துக்கிறாங்க, அதுக்கிட்ட போய் சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் சரி கிடையாது சார், சரியான வேஸ்ட்டு பீஸ், ஆனால் எங்களுக்கு வேலைக்காரன் சூப்பரான வேலைக்காரன் வச்சுக்கிறான், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு முருகா. அவரும் அப்படித்தான் வேலைக்காரி அழகாகிறா சார், சரியான காஃபி போட்டு தரேன், டைமுக்கு வரேன், என் பொண்டாட்டி ஒன்றுமே பண்ண மாட்டேன், அப்படியோ பார்த்துக்கிறா தடிமாடு முருகா. 2 பேருமே இப்படி தான் கேட்டுக்கிறீங்க. யார் முருகனுக்கு வேறு வேலையே கிடையாது இப்போ, அதனால தான் அவர் கம்முனே கிடையாது. அதுதான் கம்முனுங்கிற ஒரு பீஸை வச்சுட்டா. எங்கே நீ என்னென்ன பண்ணுமோ நீ எல்லாம் பண்ணிப்ப, அந்த பீஸ் எப்படி தான் போதான் சும்மா கம்ஃபர்டபுளாக கம்மு நின்று தான் போதும். ஸோ ஒரு நடிகனுக்கு எது போதுமா, இந்த கல் சிலை போதுமா, நீ என்ன பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இரு. உன் குறைகளெல்லாம் என்ன பண்ண கல்லுக்கிட்ட போய் சொல்லு. ஒரு யோகியை ஞானியை சந்திக்கணும்னா உன் குடும்பத்தை பற்றிலாம் தெரியாது சார், பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி புருஷன் சரியில்லை சொல்லவே சொல்லாது. அவங்கவுங்க வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்கிறாங்க. அவங்க சரி தப்புன்னு வேலை உன் வேலை கிடையாது. நீ சரியா யாரை கேட்கணும் ஃபஸ்ட்டு, நீ சரியா தப்பான்ட்டு. நீ என்ன பண்ணுகிறான்னா ஒவ்வொரு புருஷனும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி திருத்தத்தையே வேலையாக வச்சுக்கிறான். ஒரு பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷனை திருத்தத்தையே வேலையாக வச்சுக்கிறான். இந்த 2 பேர் பிரச்சனையும் நமக்கு ஒரு பிரச்சனை. என்கிட்ட வந்து சார் என் புருஷன் சரி கிடையாது, சார் என் பொண்டாட்டி சரி கிடையாது, சார் என் புள்ள சரி கிடையாது, என் மாமியார் அவங்களாம் சரி கிடையாது, நீ சரியா நம்ம ஃபஸ்ட்டு இருந்துவா நீ சரியா. இவன் தான் டென்ஷன். ஐயா நான் உன்னண்ட வந்தேன் என்னையே சரியான்னு கேட்குறேன். அதனால் யார் சரியாக இருக்கணும், நம்ம தான் சரியாக இருக்கணும். குடும்பம் என்னமோ குடும்பமாக இருக்கட்டும், அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, அது அப்படி தான் இருக்குது, அது அப்படி தான், அதுதான் நல்லதாகவும் இருக்குது. சர்வைவலில் நீயா புரிஞ்சுக்கோ. நான் பேசும்போது எனக்குள்ள கருத்துக்கள் இடைஓடிடுது, அது அசிங்கமாகவும் கேவலமாகவும் நீ நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கேட்குறது நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. வாங்க நான் அது மாதிரி ஆளும் கிடையாது, ஏன்னா நான் தப்பாகவே பேசுறது கிடையாது.